ஹாய்ப்பா, வெல்கம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிசியில் லாஸ்ட் 1 இயர் 2023 to 24 இந்த பீரியடில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய டாபிக் என்னென்னா ஜிஎஸ்டி. எக்கனாமியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக நாம் பார்க்குறோம். எக்கனாமியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி டாப்பிக்கை பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ஒரு 20 எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி ஸோ அந்த 20 எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ அது கூட ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அது கூட நம்ம இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 5 இயர் பிளான், ஒரு பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் போன்ற டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிறைய கொஷின் பேப்பரில் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம குரூப் 1ல் கூட இது ரிலேட்டடாக 2 கொஷின் எதிர்பார்த்தோம். 2 கொஷின் வந்திருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் கண்ட்ரி இஸ் டு விச் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி இன் 1954? 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியை கொண்டு வந்த நாடு யார், அதுவும் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1954 கொண்டு வந்த நாடு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்ட்ரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2017 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் மூலம் தான் அமல்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படியே ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்க்கலாம், ரைட்? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பற்றி மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபியூச்சர் ஆஃப் ஜிஎஸ்டி? பின்வருவனற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அல்லது அல்ல அப்படின்னு கேட்கலாம். எது வந்து ஜிஎஸ்டியினுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை அல்லது ஃபியூச்சர்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இது பொருட்கள் மற்றும் சேவைகள் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து இது ஒரு முனை வரியாகும். ஓகே, இட்ஸ் அ சிங்கிள் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் அவைலபிள், உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நோ ஜிஎஸ்டி ஆன் மேனுஃபேக்சர்ஸ் ஆன் ரா மெட்டீரியல், தயாரிப்புகள் வழங்கும் மூலப்பொருட்கள் மீது வரிகள் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது என்னென்ன விஷயங்கள் நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும். கரெக்டு. பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி, பொருட்கள் மற்றும் பணிகள் வரின்னு கூட நம்ம சொல்லலாம், ரைட்? ஓகே, இட்ஸ் அ சிங்கிள் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு முனை வரியாகும். ஆமாம், நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 17 டேக்ஸை ஒருங்கிணைச்சு ஒரே ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு டேக்ஸை கொடுத்துருப்பாங்க. இது ஒரு முனை வரி மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து எங்கன்னா அட் சேல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த இடத்தில் அந்த பொருள் விற்கப்படுதோ அந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அதற்கான ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படும். ஸோ அதனால இது நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுக்குறோம். உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய உள்ளீடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதில் கொடுக்கக்கூடிய டேக்ஸ்க்கான கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நோ ஜிஎஸ்டி ஆன் மேனுஃபேக்சரர்ஸ் ஆன் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தயாரிப்புகள் வழங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. எல்லா பொருட்களுக்கும் என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இன்னைக்கு வந்து அவங்க வந்து ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணாலும் சரியா, ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணாமல் அவங்க வந்து பார்த்தீங்க, இது என்ன மீனிங்னா இன்னைக்கு ஒரு ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பருத்தி நூல் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். காட்டன்ல இருந்து ஒரு நூல் எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, பி அப்படிங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா துணியை ரெடி பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அப்போது இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த பருத்தியினுடைய நூல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதன் மீது ஜிஎஸ்டி வசூலிக்கப்படாது அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படிலாம் கிடையாது. ஜிஎஸ்டி இங்கே போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அதுக்கடுத்து The goods and service tax was passed in parliament on
டேக்ஸ் பில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது, நான் எந்த தேதி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 29, 2017 சரிங்களா. 29th March 2017 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். 101வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த 101வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் தான் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வரும்போது இதை என்ன செஞ்சாங்க கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக சொல்கிறேன். ஜிஎஸ்டி கவுன்சில் சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 279A கிளாஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 279A கிளாஸ் 1ல் வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான பகுதி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய நிதி அமைச்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த டேட் ஜூலை 1, 2017 தான் ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அமல்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 1, 2017 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா March 29, 2017. இது எல்லாமே நம்மளுடைய புக்கில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து The central value added tax and service tax can be replaced by a new tax named as. மத்திய மதிப்பு கூட்டல் வரி மற்றும் சேவை வரி புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் இதுக்கான ஒரு இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு 17 டேக்ஸஸை உள்ளடக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான டேக்ஸ் என்னென்னா வேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேல்ஸ் டேக்ஸை நம்மளால் சொல்ல முடியும், சர்வீஸ் டேக்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 17 வகையான மறைமுக வரியை சேர்த்து ஒரே ஒரு மறைமுக வரியாக கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு 17 வரிகளை உள்ளடக்கி ஒரே ஒரு வரியாக மாற்றும் போது இங்கே வரி விதிப்பின் படிநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு வருவோம். அது என்னங்க கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வரி விதிப்பு இருந்துச்சு, நிறைய முனைகளில் வரி வசூலிக்க செய்யப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இதில் நிறைய சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய மோட்டோவே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டோவோட கொண்டு வரப்பட்டது தான். அப்போது இந்த வரிகளை எல்லாம் எது கீழே ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கீழே ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அதுக்கடுத்து எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது, ஜிஎஸ்டி வாஸ் கேம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்லை இம்ப்ளிமெண்டட் இன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 1, 2017 ஜூலை 1 தான் நம்ம என்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஜூலை 1 இந்தியாவில் என்ன நாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ வேறு இதை தெரிஞ்சுக்கோங்க, அப்படி பார்க்கலாம் ஒன்றா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா டேஸ் கமிட்டி ப்ரொபோஸ்டு ஜிஎஸ்டி இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா 2014 அமைக்கப்பட்ட கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி, கேல்கர் பணிக்குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையும் எடுத்துக்கோங்க. இந்த கேல்கர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா, கேல்கர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரைட். ஸோ அது தெரிஞ்சு சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நல்லா தெரிஞ்சுக்கோ. ஜிஎஸ்டி வந்து இன்றைக்கி நேற்று கொண்டு வரணும்னு பேசுனது கிடையாது. 1990களில் இந்தியாவில் எல்பிஜி கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படியாவது ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போச்சு. பட் அப்போது இருந்த மாநில அரசுக்கெல்லாம் டிஃபைன் பண்ண ரொம்ப அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுங்க அப்படின்னு ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணதுனால, ரொம்ப தடுத்ததுனால என்ன பண்ணல கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டியை முறையாக கொண்டு வரல. ஸோ ஜிஎஸ்டியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்முயற்சி எடுத்து அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய 2014 கேல்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுது. ஜிஎஸ்டியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். யார் இந்த கேள்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரைட். ஸோ அதுக்கடுத்து இன்னும் ஒரு கமிட்டி இதில் இருக்கக்கூடிய ரங்கராஜன் கமிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரங்கராஜன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரங்கராஜன் எக்கச்சக்கமான கமிட்டியை வந்து ஹெட் பண்ணியிருக்காரு. அதில் மொதல் கமிட்டி என்ன கேட்டினா ரொம்ப முக்கியமான கமிட்டி பாவர்ட்டி எஸ்டிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வறுமையை முடிவு செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழுவாக பார்க்குறோம் 2012. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். இன்னும் எங்கே இந்த ரங்கராஜன் வருவார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? ரங்கராஜன் வேற எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ரங்கராஜன் அவர்களை அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து இன் இந்தியா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் கேம் இன் டு எஃபெக்ட் ஆன். சரிங்களா? இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் டேஸில் நடைமுறைக்கு வந்தது அல்லது எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜூலை 1, 2017 முன்னதான் இந்த இதை பார்த்துட்டு வந்தோம். அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் உள்ளடக்கம் என்பது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வகைப்படும். ஓகே, 3 வகை என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1 ஸ்டேட் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இப்போ ஸ்டேட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாருனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை இந்த ஃபார்ம்லாம் ஃபுல் ஃபார்ம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஜிஎஸ்டின்னு என்ன, சிஜிஎஸ்டி என்ன, ஐஜிஎஸ்டி என்னென்னு. ஏன்னா லாஸ்ட் குரூப் ஒன்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 லெட்டர் கொடுத்து அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின் வந்துச்சா. அதில் வந்த பெரும்பாலான கொஷின்ஸ் வந்து எக்கனாமி ரிலேட்டடாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ரைட். ஸோ இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி. ஸோ அந்த ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு பிரித்தளிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க, அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க அண்ட் இதில் மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஐஜிஎஸ்டி மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி ப்ளஸ் சிஜிஎஸ்டி இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டிலேருந்து எப்போதும் ஒரு கேள்வி எதிர்பார்க்கப்படும். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கடுத்து பாருங்க, 1 டேக்ஸ் 1 மார்க்கெட் 1 நேஷன். சரிங்களா? ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது? கண்டிப்பாக நமக்கு தெரியும், சரக்கு மற்றும் சேவை வரியினோட தொடர்புடையதுன்னு. இந்தியா ஃபுல்லாகவுமே எக்கச்சக்கமான விகிதங்களில் டேக்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. வேட் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேரியாச்சு. சரிங்களா? அந்த மாநில அரசால் விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டல் வரி. ஸோ அந்த மதிப்பு கூட்டல் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விகிதங்கள் இருக்குது. ஸோ இதன் காரணமாகவே பொருட்களினுடைய விலையெல்லாம் ஏற்ற இறக்கமாக இருக்குது ஒவ்வொரு மாநிலத்தில். ஸோ அதை சரி கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ தெரிஞ்சுக்கணும். மோட்டோ கண்டிப்பாக தெரியணும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட தகவல்களை கருத்தில் கொள்க. போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி தான். ஓகேவா? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸஸ் வில் பி கலெக்டட் அட் த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். விற்பனை முறையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது. ஓகேவா? அரசுகளின் வரிகள் வசூல் செய்வது. த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சார்ஜ்டு ஆன் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட். மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுவது கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த எபோ ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட கூற்றில் எது சரியானது? தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இது டிஎன்பிசிக்கு படி ரெண்டுமே கரெக்ட். நிறைய பேர் இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைம் வச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டு தான். சரிங்களா? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், இதை ஒரு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல கலெக்ட் செய்யப்படும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அட் சேல்ஸ் பாயிண்ட் விற்பனை முறையில் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, மத்திய ஜிஎஸ்டி மற்றும் மாநில ஜிஎஸ்டி வந்து உற்பத்தி முறையில் விதிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் காஸ்ட்டில் கொண்டு வருவாங்க. விற்பனை மீது தான் விதிக்கப்படும். ஸோ விற்பனை விலையில தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது கூட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் ஜிஎஸ்டி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வேட் இதே டெஃபனிஷனை ஃபாலோ பண்ணி தான் வரும். சரிங்களா? வேட் வந்து இப்படி தான் வரும். வேட்டுக்கான டெஃபனிஷன் தான் இது. அப்போது வேட்டை வந்து நம்ம ஜிஎஸ்டி வேட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போது கண்டிப்பாக இதுவும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரும் அப்படின்னும் இருக்குது. சரிங்களா? ஒரு சில பொருட்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேயும் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது கான்ட்ரவர்சி தான். பார்க்கலாம் டிஎன்பிசி இதுக்கு கீ எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. பட் இந்த குரூப் ஒன்ல கடைசியாக அவங்க கொடுத்தது என்னென்னா ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ரெண்டும் கரெக்ட். இதே தான் ஸ்டாண்ட் பை ஆகும். சரிங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10 கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய 20 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ பெரிய கேள்விகள்லாம் இல்லை. ஜிஎஸ்டி பற்றி பேசிக்காக தெரியணும். என்ன பண்ணியிருக்காங்க, எது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ரைட்டா? ஸோ கொஞ்சம் எலாபரேட்டிவாக தெரியறது கொஞ்சம் நல்லது. ஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி நீங்கள் படிக்கும்போது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹைலி எக்ஸ்பெக்டட் ஜிஎஸ்டி கவுன்சில் மேபி குரூப் 2ல் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் அல்லது வேறு ஏதாவது நான் சில விஷயங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா. தேங்க்யூ.